ஹலோ காய்ஸ், இன்னைக்கு கர்ஸ் மாஸ்டர் மான்வாவோட எபிசோட் 29 தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் ப்ரொஃபஸர் ஷென்னு, இது ரொம்ப ப்ரெஷியஸான கிஃப்டாக இருக்கு. உங்களோட லைஃப்பை ரிஸ்கில் போட்டு நீங்கள் இதை கொண்டு வந்திருக்கீங்க. ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக எனக்கு இந்த அளவுக்கு ஒரு கிஃப்டா, இந்த மாதிரி கிஃப்டை நீங்கள் தரது எனக்கு ஓகே தானா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை கேட்குற ப்ரொஃபஸர் ஷானோ, அதை பற்றிலாம் நீ கவலைப்பட வேணாம், நானே இதை டீமன் உலகத்துக்கு போயிட்டு நைஸாக தூக்கின்னு வந்திருக்கேன். அதனால இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஒரு ஃப்ரீயான விஷயமா தான். அங்கே டீனோ ஸ்டூடெண்ட் ஈலின், உன்கிட்ட இந்த சீக்ரெட் ரிலேத்தை பற்றி சில பல கொஷினை நான் கேட்கணும். ஓகே டீன், அதில் ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் டீனுக்கு என்னன்னா, நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப அதிகமாகவே டேலண்ட் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, பைத்தியக்கார ப்ரொஃபஸரா இருக்கிற அந்த ஷானு அவர்கிட்ட நம்ம டீனு வந்திருக்கான். அதான் இங்க பிரச்சனையே. இப்போ நான் எப்படி அவங்க கிட்ட டைரக்டா சொல்ல முடியும், நீ வேற ஏதாச்சும் டீச்சரை பாரா இப்படின்னு என்னால எப்படி அங்க டைரக்டா சொல்ல முடியும்? இப்படின்னு தான் அவரும் அங்க சொல்ல முடியாம முழிச்சுன்னு இருப்பாரு. அங்க இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே பொண்ணு டாங்கோட கேங்கும் பயங்கரமா அங்க வரும். டாங்கோ லார்ட் டீன், நீங்களே பாருங்க இந்த ஈலின்னு என்னையும் மத்தவங்களையும் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. உங்க அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே ஆளு தாக்கியிருக்கான். எங்க நிலைமை இந்த அளவுக்கு மோசமா இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஈலின், அந்த பையன் தான். ஆனா ஈலினுக்கு அதை பத்திலாம் அந்த அளவுக்கு கவலை இல்ல. அட நீங்களா டீன், நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும். ஏன்னா ப்ரூட்டலா எல்லாரையுமே என்ன பண்ணி வச்சிருக்கான்னு நீங்களே பாருங்களேன். இதுக்கு வின்னஸா எங்க கூட வந்த சீனியர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க கேட்கலாம், டீனு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது, நீங்க எப்படியாச்சும் ஜஸ்டிஸை வாங்கி கொடுங்க எங்களுக்கு. உடனே நம்ம டீனோ, அப்போ நீ என்ன சொல்றனா, அதாவது நீங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து நம்ம ஈலினையும் டுவானையும் அவங்க டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணீங்க. ஆனா இத்தனை பேர் ட்ரை பண்ணியும் வெறும் ரெண்டு பேரு அவங்கள கூட உங்களால டிஃபீட் பண்ண முடியலையா? அவங்க 2 பேரும் உன்னோட நிலைமையை எந்த அளவுக்கு மோசமாக்கிட்டாங்கன்னா அங்கேயே நீ மத்தவங்க எல்லாருமே எந்த போயிருப்பீங்க. அதானே? ஆமா டீனு, விஷயம் எந்த அளவுக்கு சீரியஸ் அப்படின்னு உங்களுக்கு புரியலையா என்ன? ஆனா டீனோட எக்ஸ்பிரஷனே அப்படியே மாறும். அவரு பயங்கரமா கிளி நாங்க கிளிக்க ஆரம்பிப்பாரு. இந்த மாதிரி விஷயம் ஏற்பட்டும் ஏன் முன்னாடி எப்படி உன்னால தைரியமா இந்த விஷயத்த சொல்ல முடியுது? அதாவது நீங்க எல்லாருமே அத்தனை பேரா சேர்ந்து 2 பேரை உங்களால முடிக்க முடியல. இதுல இத வர கம்ப்ளைண்ட் ஏன் கிட்ட கொண்டு வரீங்களா? இந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன பண்ணும், ஸ்ட்ரென்த்தை எப்படி ஏத்தணும், இல்ல உங்களையே இம்ப்ரூவ் பண்றதுக்கான வழியை நீங்க தேடணும். அதெல்லாம் விட்டுட்டு இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறது அந்த பையன் தான், அவன் தான் இதுக்கு ரீசனு அப்படி இப்படின்னு ஏன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு நாள் வரும், இந்த மாதிரி டாஷியா அகாடமியை விட்டு கிராஜுவேட் ஆகி வெளில போவீங்க. அந்த டைம்ல உங்க லெவலை விடவும் ரொம்ப கொடூரமான மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க எதிர்கொள்ற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல அதுங்களை பீட் பண்ண முடியலன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்பயும் திரும்பவும் இந்த அகாடமில நாங்க பச்சோம், இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் இப்படின்னு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா என்ன? இதை கேட்கிறவங்க எல்லாருமே கம்முன்னு ஆகுறாங்க. அங்க இப்படி அவங்களுக்கு திட்டு விழுமா? இதையும் அங்க இருக்கிற சீனியர் பசங்க அவங்களாம் பாப்பாங்க, அவங்களும் யோசிக்கிறாங்க. ஆமா, டீன்னு சொல்றதும் எக்ஸாக்டா கரெக்டான விஷயம் தான்ப்பா. ஏன்னா இத்தனை பேரு ஒன்னு சேர்ந்தோம் வெறும் 2 பேரு, அவங்க 2 பேரை பீட் பண்ண முடியலையா? நான் யோசிக்கல இவங்க எல்லாருமே இந்த அளவுக்கு ரொம்ப வீக்கா இருப்பாங்கன்னு. அங்க சைட்ல இருக்க இன்னொரு பையனும் ஒரு வேலை இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும், இந்த பசங்க உங்க டாஷியா அகாடமிக்கு பின்வாசல் வழியா ஜாயின் பண்ணிட்டாங்களா என்ன? அதனால தான் இங்க இருக்கிற இந்த பசங்க இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு வீக்கா இருக்காங்களா என்ன? டாங்கோட கண்ணு அப்புறமா டுவான் மேல அங்க போகும். டுவானை பார்த்தோன்னே உடனே அவ கை காட்டி சொல்ல ஆரம்பிக்கிறா, டீனு உங்களுக்கு நடந்த விஷயத்துல பாதி கூட தெரியாது. எல்லாத்துக்குமே காரணம் இந்த டுவானு, இந்த பொண்ணு தான். ஏன்னா அந்த பொண்ணு கிட்ட பாய்சனுக்கான ஆட்ரிபியூட் இருக்கு. அதை எங்க மேல ஏவி விட்டா நாங்க ரொம்ப வீக் ஆயிட்டோம். அதனால அதுதான் ஒரு ரீசனு நாங்க தோத்து போறதுக்கு. அங்க பின்னாடி மத்தவங்களும் ஆமா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த டுவான், அந்த பொண்ணு தான். ஏன்னா அவ அந்த இடத்துல எங்க மேல பாய்சனை பயன்படுத்தலன்னா நாங்க எப்படி இந்த அளவுக்கு டர்ட்டியா தோத்து போயிருப்போம். அந்த ஈலின்னு இந்த மாதிரி ஒரு சீப்பான ட்ரிக்கை பயன்படுத்தி ஒரு ஸ்னீக் அட்டாக் எங்க மேல பண்ணா. இல்லனா சொல்லுங்க டி, நாங்கெல்லாம் எப்படி தோக்க வாய்ப்பு இருக்கு? அங்க இதை கேக்குற நம்ம ஈலினோ, அப்பனா நீ சொல்றபடி பார்த்தா டுவான் அங்க பாய்சன் பண்ணாம இருந்தா கண்டிப்பா இந்த இடத்துல என்ன பீட் பண்ணி மொத்தமா ஜெயிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்றியா? எனக்கு இப்பயுமே அங்க புரியல. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எங்கல இருந்து தான் எவ்வளவு கான்பிடன்ஸ் வருதோ. உடனே அந்த டாங்க அந்த பொண்ணும், ஈலின்னு அப்புறம் என்ன, உனக்கு ரொம்ப தைரியம் இருக்குன்னா வா, ஒரு கை நம்ம பாத்துடலாம், திரும்ப எங்க கூட சண்டை போட்டு பாரு தனியா. அப்படியா? உண்மையை சொன்னா நானே அதான் யோசிச்சேன், வாங்கல நம்ம ஒரு ரீமேட்ச் பண்ணிட்டு போலாம். உடனே அங்க டாங்கும், சரி இப்போ நீயே சொல்லிட்ட இந்த மாதிரி நம்ம ரீமேட்சே பண்ணலான்னு. சரி அப்புறமா இதுக்கப்புறம் நீ அங்க தோத்து போயிட்டான்னு வச்சுக்கோயேன், நீ இது வரைக்கும் கலெக்ட் பண்ண பீஸ்டோட கோரு எல்லாத்தையுமே எங்க கிட்ட நீ தர மாதிரி இருக்கும், ஓகேவா? பின்னாடியே நம்ம யூவும், பாஸ் வேணாம் பாஸ், அந்த விஷயத்துக்கு நீங்க அக்ரி பண்ண வேணாம். ஏன்னா அவளை
பத்தி உங்களுக்கு தெரியும்ல, ஸ்டார்டிங்ல வேணும்ட்டே உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணா, அதே மாதிரி அந்த இடத்துலயும் என்ன போச்சு பயங்கரமா வெட்டி போடுவேன் அப்படி இப்படின்லாம் அவ பேசினா. இப்போ வேணும்ட்டே உங்களை வந்து வலையில விழ வைக்கணும்னு சொல்லி தான் அவ எவ்வளவு விஷயத்த பண்ணிருக்கா. இப்போ எல்லாருமே ஒன்னாயிட்டாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப ஷேம்லெஸ் ஆனவங்க. உடனே நம்மால ஒரு ஆக்டிங் அங்க போட ஆரம்பிப்பான். விடையோ இந்த மாதிரி என்னால இதுக்கு மேலேயும் இவங்க பேசுறத கேட்க முடியாது. ஏன்னா ஒரு தங்கத்தை என்னதான் உருக்கினாலும் அதோட மதிப்பு அது ஒண்டி குறையாது. அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம மேல ஃபேக்கா இந்த அளவுக்கு நிறையவே தப்பான விஷயங்களை சொல்லி நம்மள போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஒரு தங்கம் எப்படி உருகி போயும் அதோட மதிப்பை இழக்காம இருக்கு. அதே மாதிரி தான் நானும் ஒரு தங்கம் மாதிரி பிரைட்டா இருப்பேன். என்ன தப்பு தப்பா பேசினாலோ இல்ல என்னென்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல. கண்டிப்பா இவங்களை எதிர்த்து நான் நிப்பேன். அதுக்காக 10,000 மக்கள் எதிர்த்தும் நான் சண்டை போட தயாரா இருக்கேன். ஈவன் என்னோட ரெப்புடேஷனுக்காக நான் இறந்து போவும் ரெடியா இருக்கேன். ஏன்னா அப்பயாச்சு எனக்கு எந்த விதமான ரெக்ரெட்ஸும் இருக்காது. ஷென்னுக்கு இதெல்லாம் கேட்டோடனே ரொம்ப பெருமையா இருக்கும். ஈலின நீ உண்மையிலேயே வேற லெவலு. பின்னாடியே டீனோ கேட்பாரு, ஆமா ஈலின உண்மையிலேயே என்ன நீ இத்தனை பேரை எதிர்த்து போட்டி போட போறியா என்ன? அங்க யூவும் தடுக்கிறான். பாஸ் வேணாம், நான் நீங்க ஃபர்பிடனான கர்ஸ் எல்லாம் நீங்க பயன்படுத்தினா உங்க பாடி இன்னமும் தான் பெரிய அளவுல டேமேஜ் ஆகும். அதனால யோசிங்க. தேவையில்லாம அவங்களோட ட்ராப்ல நீங்க விழ வேணாம். இல்லடா ஐயோ உனக்கு புரியல. இந்த மாதிரி நான் ஒரு இன்னசென்ட்டான பையன் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கணும். ஈவன் நான் அதுக்கு இறந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இறப்பு அது ஒன்றும் வேஸ்டா அங்க போகாது. சரி இல்லைன்னு இந்த மாதிரி நீ டிசைட் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது உன்னோட ஸ்ட்ரென்த் நீ காட்டு. நீ எதுக்குமே தயங்க வேணாம். ஏன்னா டாஷியால இருக்க ஒரு மிகப்பெரிய ஹீலரை நாங்க கொண்டு வந்திருக்கோம். அங்க எல்லாருமே ஆச்சரியம் ஆகுறாங்க. என்னது டாஷியாவோட ஒரு மிகப்பெரிய ஹீலரா? அப்பனா அது கண்டிப்பா அந்த பர்சனா தான் இருக்கும். அவரு தான் 100 ஹெர்ப் பிசிஷியன் வனரபிள். அந்த வயசான டாக்டர் அவரும் வந்துட்டு, தம்பி அதான் நான் இருக்கேன்ல, நான் இருக்கும் போது எதுக்குமே நீ கவலைப்பட வேணாப்பா. டாக்டர் ரொம்ப நன்றி, நீங்க இருக்கும் போது நான் கவலைப்பட வேணாம். நம்மால கவலைப்படுறது அவனை பத்தி இல்ல, ஆப்பனண்டா இருக்கிற அந்த பசங்க அவங்கள பத்தி தான். சரி அப்புறம் என்ன, ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? இதை கேக்குற அந்த பசங்களும், அவன் சிங்கிளா இருக்கான், நம்ம கூட்டமா இருக்கும், ஒன்னா பாஞ்சா மொத்தமா முச்சிடலாம். ஆமா ஆமா இது நல்ல விஷயமா இருக்கு, ஒன்னா பாயுங்கள. அங்க டீனோ மத்தவங்கள பார்த்து சொல்லுவாரு, பேட்டில் சண்டையிடாதவங்க தயவு செஞ்சு இந்த பேட்டில் ஃபீல்டை விட்டு தள்ளிப்போங்க. ஏன்னா இந்த சண்டை ரொம்ப ஆக்ரோஷமா இருக்க போது இங்க ஒரு பெரிய பேரியரை நான் எழுப்ப போறேன். அவர் அங்க பேரியரை எழுப்ப ஆரம்பிக்க அங்க ஒரு பெரிய கூட்டமும் நம்ம ஹீரோவை முடிக்கலான்னு பயங்கர வேகமா பாய வரும். அதுலயும் ஒரு பர்சனும் அங்க கத்துறான், ஹீலின்னு தேவையில்லாம எங்க கிட்ட நீ பகச்சிக்கின பாரு, அதனாலயே உன் நிலைமை ரொம்ப மோசமாக போகுது. ஆனா நம்ம ஈலின்னு அதெல்லாம் கண்டுக்காம சீக்கிரம் வெளியில வா. அங்க அதை பாக்குற அந்த பசங்களாம் அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு டிவைனான ஆர்டிஃபேக்ட். இதுக்கு முன்னாடி ப்ரொஃபசர் ஷென்னு மூலமா அங்க கிடைச்சிருக்கோம்ல அதே ஆர்டிஃபேக்ட். அந்த ஆர்டிஃபேக்டோட பவர் தெரியாம எல்லாருமே அட் டைம்ல அங்க பாயிறாங்க. ஆனா ஈலின்னு ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்விங் பண்ணுவான். அதுக்கே எல்லாரோட நிலைமையும் மோசமாவது. ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் தூரத்துல இருந்து அப்படி தெரியும். ஈலினோ அவங்களோட நிலைமையை பார்த்துன்னு சொல்றான், நான் சொல்லி ஆகணும் இந்த பேட்டில் இது உண்மையிலேயே ரொம்ப கடுமையா இருந்துச்சு. ஆனா இதை பாக்குற சீனியர் பசங்களும், இந்த பையன் என்ன சொல்ல இருக்கான், ஒரு சில செகண்ட்ல இந்த பேட்டில முச்சிட்டான். அங்க இருக்கிற எல்லாரோட நிலைமையும் இதனால மோசமா இருக்கு. இவன் அவனோட முடிய அங்க கலையாம இருக்கு. இந்த பேட்டில போயிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல இருக்கான். இந்த சைடு நம்ம டீனோ, டாக்டர் பிசிஷியன் கொஞ்சம் அவனை காப்பாத்துங்க. ஐயோ கண்ணை தோந்து பாரியா, அவனை இல்ல அங்க இருக்கிற ஆளுங்கள. அவ்வளவுதான், டாக்டர் வெறுமா ஒரு கைய ஒண்டிதான் தூக்குவாரு. அதுக்கே ஒரு ஸ்பெல் ஆக்டிவேட் ஆகும். இது வரைக்கும் அடி வாங்கின ஒருத்தங்களும் தப்பு நாங்க ஹீல் ஆகுறாங்க. எல்லாருமே அந்த டெக்னிக்கை பார்த்து ரொம்ப வியந்து போயிருக்காங்க. அப்பயே யோசிச்சேன் எதுக்காக இந்த பர்சனை இந்த அளவுக்கு கிரேட்டா சொல்றாங்கன்னு. ஆனா இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. ஏன்னா இப்போதைக்கு என்னோட காலு கையெல்லாம் துண்டாயிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆனா எனக்கு வந்து பெருசா எதுவும் ஆகல. இது எல்லாத்துக்குமே காரணம் அவருதான். இதுக்கப்புறம் டீனு மத்தவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. அங்க டீனோ வந்துட்டு, சரி இப்போ வந்து பேட்டில் முடிஞ்சு போயிடுச்சு, அப்புறம் என்ன ரேங்கிங்கையும் அனௌன்ஸ் பண்ணிடலாம். இந்த எக்ஸாமினேஷனோட ரேங்கிங் படி பார்த்தா எல்லாரை விடவும் ஈலினோட பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இந்த எக்ஸாமினேஷனோட வின்னரும் நம்ம ஈலின் தான். அவன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். நான் சொன்ன மாதிரியே ரிவார்டா அகாடமி மூலமா 10,000 கிரெடிட் பாயிண்ட்டும் அவனுக்கு கிடைக்குது. நம்ம யூக்காங்க அவ்வளவு சந்தோஷம். பாஸ் நம்ம இப்போ பயங்கர ரிச் ஆயிட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு கேங் வந்து நம்மள ரிஜெக்ட் பண்ணிருக்கோம். அந்த கேங் எங்க போச்சு? வாயிலே ஒண்ணு வைக்கணும் அவங்கள. அங்க டீனோ வந்துட்டு, ஹீலின் கொஞ்சம் சைடாவா, உன்னோட பாடியும் ஹீல் பண்ணிடலாம். சரி கண்டிப்பா. உன்னோட அந்த பயங்கரமான ஸ்பெல்ஸ் பயன்படுத்துறதுனால உன்னோட லைஃப் பேன் அது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா அதனால உன் பாடியும் சிவியரா டேமேஜ் ஆகுது. என்னால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் குணமாக்க ட்ரை பண்றேன். ஓகே டாக்டர் ரொம்ப நன்றி. ஆனா அப்புறம் தான் ஆளுக்கு ரிலீஸே ஆகும், நம்ம ஹீரோட லெவல் தான் 50க்கும் மேல இருக்குல்ல. இப்போ தொட்டு பார்த்து லெவலை உண்டி கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான். இதனால ஆளு ஓடி போயின்னு சொல்றான், எனக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இதோ கொஞ்ச நேரத்திலேயே வரேன். அங்க டாக்டரும், தம்பி அதுக்குன்னு நீ இந்த அளவுக்கு ஷையா இருக்க வேணாப்பா, டாக்டர் கிட்ட நீ சிக்கா இருக்கும் போது வந்துதான் பாவணும்.
அங்க நம்ம ஹீரோவும் மனசுலயே யோசிக்கிறான், இப்ப நான் சீக்கிரமா என்னோட க்ளோன் கூட நான் சுவிட்ச் பண்ணணும். ஏன்னா கரண்டா என்னோட லெவல் 56ல இருக்கு. இந்த அளவுக்கு என் லெவலும் அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், இதனால இன்னமும் தான் பிரச்சனை அதிகமாகும். இதுக்கப்புறம் ஆளு சுவிட்ச் பண்ணிட்டு டாக்டர் கிட்ட அங்க போவான். அவரும் முடிஞ்ச அளவுக்கு அங்க ஹீல் பண்ணுவாரு. நம்ம ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வரான். அங்க வரும்போதே நம்ம டீனோ, கிரைங் சோல் ரிலேட்டடா உன்னோட பர்ஃபார்மன்ஸை நான் பார்த்தேன் இல்லைன்னு, உண்மையிலேயே நீ ஆசம். என்னதான் நீ ஒரு ஃபர்பிடன் கர்ஸ் மாஸ்டரா இருந்தாலும் நீ அந்த இடத்துல காம்பேக்ட வச்சு ப்ரூட்டலா சண்டை போட்ட. இந்த மாதிரி எபிலிட்டியோட இருக்கிறது ரொம்ப ரேரான விஷயம்ப்பா. அதனால நம்ம அகாடமி என்ன டிசைட் பண்ணிருக்குன்னா, காலேஜோட ரிசோர்சஸ் அது உன் மேல பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். அப்படியா, ரொம்ப நன்றி. இல்லைன்னு அதே மாதிரி நான் இன்னொரு விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லணும். புதுசா இன்னொரு ப்ரொஃபஸரை நீ ஜாயின் பண்றது நல்ல விஷயமா இருக்கும். அதனால ஷென்னை விட்டு வேற யாருக்கூடியாச்சும் ஜாயின் பண்ணிக்கணும்னா நீ பண்ணிக்கலாம்ப்பா. ஆனா உடனே நம்ம ஈலினோ, எனக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது எனக்கு ஓகே தான். இதுக்கப்புறமும் ப்ரொஃபஸர் ஷென்னு கூட தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா ஈலின்னு நான் ப்ரொஃபஸர் ஷென்னு அந்த அளவுக்கு கேப்பபிள் இல்லை அப்படின்னு நான் சொல்லல. இந்த நாலேஜ், டீச்சிங்கு, இந்த டவுட்டை கிளியர் பண்ற விஷயம் இதெல்லாம் ப்ரொஃபஸர் ஷென்னால மத்தவங்க மாதிரி அதை பண்ண முடியாதுப்பா. அதனால நீ கொஞ்சம் அதை திரும்பவும் யோசிச்சா நல்லா இருக்கும் ஈலின்னு. இதை கேட்கிற நம்ம ஈலினோ, அதை பத்திலாம் நான் யோசிக்கவே வேணாடின்னு. ஏன்னா இந்த அகாடமியோட ரொம்பவும் பெஸ்டான ப்ரொஃபஸர்னா அது நம்ம ப்ரொஃபஸர் ஷென்னு தான். அங்க ப்ரொஃபஸர் ஷென்னுக்கு இதை கேட்ட உடனே அவ்வளவு சந்தோஷம். அவரும் ஓடி வந்து சொல்லுவாரு, உன் மண்டையை இப்படிதான் அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி கழுவலான்னு பாப்பாங்க, தயவு செஞ்சு அவங்க ட்ராப்ல விழாத. அங்க டீனால என்ன பண்ண முடியும்? டீனும் அங்க போக ஆரம்பிக்கிறாரு. சரி, இந்த மாதிரி உன்னோட சாய்ஸை நான் மதிக்கிறேன். ஆனா ஏதாச்சும் உனக்கு தேவையா? தாராளமா நீ எதை வேணாலும் கேட்கலாம். அப்பனா எனக்கு லெஜெண்டரியான செட்டு அது வேணும். அதாவது லெஜெண்டரியான எக்யூப்மெண்ட் எல்லாம் ஆளு கேட்கிறான். இதை கேட்கிற நம்ம டீனா பயங்கரமா கடுப்பாவுறாரு. டேய், லெஜெண்டரியான எக்யூப்மெண்டா இந்த அகாடமிலே 6 பீஸ் தான் இருக்கு. அது எல்லாத்தையுமே நீ கேட்டா அப்புறம் நாங்க எங்க போறது? சரி, இந்த மாதிரி எனக்கு ஒன்னும் அந்த லெஜெண்டரியான செட்டு வேணாம். எனக்கு அதுக்கு பதிலா ரீஃபைனிங் ஸ்டோனை தந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அதை வச்சு என்னோட இம்பீரியல் ஸ்பியரை பயங்கரமா பவர் அப் பண்ண முடியும். அங்க இதை கேட்கிற டீனோ, அவன் கிட்ட இருக்கிறது ஒரு டாப் டியரான டிவைனான ஆர்டிஃபேக்ட். ஏலியன் கிட்ட இருக்கிறதும் அகாடமி கிட்ட இருக்கிறதும் ஒண்ணுதான். எப்படி பார்த்தாலும் ரெண்டு சைடும் அது பெனிஃபிட்டா இருக்கும். அதனால இது பிரச்சனை இல்ல. அவரு ஒரு கார்டை தருவாரு. இதுதான் அவரோட கார்டு. வெறுமா இந்த கார்டை வச்சு நீ கேளு. ஏன்னா இந்த கார்டுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப மதிப்பு இருக்கு. இந்த கார்டை பார்த்தா அப்படியே என்ன பாக்குறதுக்கு சமம். அதனால உனக்கு தேவையான மெட்டீரியல், ஸ்கில்லுக்கான ஸ்க்ரால், எக்யூப்மெண்ட் நம்ம டாஷியா அகாடமில என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நீ தாராளமா வாங்கிக்கலாம். இது போதுமே, ஏகப்பட்ட பொருளை இதை வச்சே என்னால வாங்க முடியும். டீனு, ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் ஆளு ஃபோர்ஜிங் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வரான். அந்த இடத்த பத்தி இப்பதான் தெரியுது. இந்த இடத்துல ஏகப்பட்ட ட்ரெஷரும் ஏகப்பட்ட ஐட்டம்ஸும் இருக்கு. இங்க பெரிய பெரிய பிளாக் ஸ்மித்தும் இருப்பாங்களாம். அந்த இடத்துக்கு ஆளு ஒரு 2 பேர்கிட்ட கேக்குறான், உங்ககிட்ட இருக்கிற லெஜெண்டரியான ஐட்டம்ஸை கொண்டு வர முடியுமா? என்னது லெஜெண்டரியான ஐட்டமா? ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் தான் அப்படி இருக்கே. சரி, ஏதோ ஒண்ணு, உங்களோட ப்ரொஃபஷனை பத்தி நீங்க சொன்னா அதுக்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு பெஸ்ட் ஐட்டமை என்னால கொண்டு வர முடியும். ஆனா ஈலின்னு சீனா டீனோட கார்டு அங்க காட்டான். சின்ன பசங்களுக்கு தான் அதை கொண்டு போங்க, இதை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா எனக்கு அப்படி இல்ல. கொஞ்சம் இதை பாருங்க, எனக்கு எல்லா எக்யூப்மெண்ட்டும் வேணும், இருக்கிற எல்லாமே வேணும். என்னது, டீனோட கார்டா? எப்பயாச்சும் தெரியுதா இந்த மாதிரி இந்த கார்டை பாக்குறது டீனிய பாக்குறதுக்கு சமம். அப்புறம் என்ன, இருக்கிற எல்லா லெஜெண்டரியான எக்யூப்மெண்ட்டையும் அது கூடவே ஏகப்பட்ட ரீஃபைனிங் ஸ்டோன்ஸையும் எனக்கு கொண்டு வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதோ நான் சொல்றேன், சீக்கிரம் என்ன பண்ண இருக்க கொண்டு வா. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் லெஜெண்டரியான ஐட்டம், ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட் இதெல்லாம் அங்க கொண்டு வராங்க. அதெல்லாம் பார்க்கும் போதே நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நான் யோசிச்சது சும்மா இல்ல போலியே. இந்த டாஷியா அகாடமி உண்மையிலேயே ரிச்சா தான் பாருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு தரமான எக்யூப்மெண்ட் எல்லாம் இவங்க கிட்ட இருக்கு. சரி, அப்புறம் என்ன, எல்லாத்தையுமே ஏத்துக்க வேண்டியதா. பின்னாடி அந்த பொண்ணு, ஐயோ என்னால எப்படி அங்க மறுக்க முடியும்? நான் அவனை தடுக்கணுமே. நான் டீனோட கார்டு வேற இருக்கு, இல்லைன்னா அவனை ஸ்டாப் பண்ணிருப்பேன். அவங்களால அங்க தடுக்கவும் முடியல, சொல்லவும் முடியல. அங்க நம்ம ஈலின்னு போக ஆரம்பிப்பானா, அங்க பின்னாடியே அவங்க சொல்றாங்க, நீங்க அதுக்குன்னு எல்லாத்தையுமே எத்தனை போறது நல்லது இல்ல. இதை கேட்கிற ஈலினோ, என்கிட்ட இந்த பிரச்சனையை பத்தி பேசவனா டைரக்டா டீனியே நீ பாருமா. இதுக்கப்புறம் அந்த லேடி டீனு கிட்ட சொல்ல டீனுக்கு பயங்கரமா கடுப்பாவுது. ஆமா, என்ன சொல்ல இருக்க? அவன் லெஜெண்டரியான ஐட்டம்ஸ், அந்த ரீஃபைனிங் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே ஆளு அட் டைம்ல எத்தனை போயிட்டானா? ஆமா சார், இந்த மாதிரி அவன் உங்க கார்டை ஷோ பண்ணா. அதுக்கப்புறம் சொன்னான், ஏதோ இந்த கார்டை பார்த்தா உங்களையே பாக்குறதுக்கு சமம், அதனால எல்லாத்தையுமே கொடுங்கன்னு. கேட்டா நீங்க தான் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, வேற வழி இல்லாம நானும் அப்படி பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், எல்லாமே அவன் கிட்ட போயிடுச்சு. இதை கேக்குற அவரா, ஐயோ எல்லாமே நாசமா போச்சு. அந்த பையன் எங்க தான் இருக்கான்? இப்போ சீக்கிரமா அவன் கிட்ட கார்டை வேற வாங்கணும், இல்லனா அவ்வளவுதான், என்ன ஆகுமோ? இதே மாதிரி போச்சுன்னா என் பேரை சொல்லி இந்த அகாடமியை வித்தாலும் ஆச்சரியம் இல்ல. இப்படி ஆளு புலம்பதோட இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோடு நோண்டி இல்ல, இந்த சீசனே முடியுது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
சொல்லலாம். நான் கரண்டா இது வரைக்கும் வந்துச்சு, வந்த வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2 மாசத்துல நம்ம திரும்பவும் இதை பார்க்கலாம். அப்போ நான் போடும்போது மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து என்னாலையும் வீடியோஸை போட முடியும். இன்னமும் நம்மளுக்கு ஏகப்பட்ட மிஸ்ட்ரியை பத்தி தெரியல, அது எல்லாத்த பத்தியும் நம்மளுக்கு இதுக்கப்புறமா தான் அங்க தெரியுமே. இது வரைக்கும் நீங்க வீடியோஸை பார்த்தீங்கன்னா இந்த மான்வா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கும் தெரியும் இந்த மான்வா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. சரி, ஏதோ ஒன்று, நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு புது மான்வாலையோ இல்லை ஒரு புது எபிசோட்லையோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.